கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி சிக்கிய நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் நில பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி 36 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரதீப் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதீப் குமார், விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்தி 13 பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் என்பவர் மற்றும் அவருடன் சேர்ந்த பள்ளியில் சேர்ந்த 10 பேரை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கைது செய்து தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது சிவராமன் மீது மேலும் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், மோகன், சாந்தி, நாராயணன், மஞ்சுளா, கோவிந்தசாமி மற்றும் சந்திரா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள சிவராமன் மீது புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் பெத்தாலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாத்திய நிலத்தை முனியப்பன் என்பவரிடம் போலியான கிரய பத்திரம் செய்து தந்துள்ளனர். இந்த சொத்தை மீட்டு தருவதாக கூறி சிவராமன் தன்னை ஒரு வழக்கறிஞர் என கூறி அவர்களிடம் அறிமுகமாகி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் உத்தரவு பேரில் போலியான நீதிமன்ற ஆணையை அவர்களிடம் காண்பித்து நீதிமன்ற வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என கூறி அவர்களிடமிருந்து சுமார் 4,25,000 ரூபாயும், மோகன் என்பவரிடமிருந்து சுமார் 4,25,000 சாந்தி என்பவரிடம் 8,50,000 ரூபாவும், நாராயணன் என்பவரிடம் 8,50,000 ரூபாவும், கோவிந்தசாமி என்பவரிடம் 8,50,000 ரூபாய் என மொத்தமாக 36,20,000 ரூபாயை சிவராமன் வசூலித்துள்ளார். பின்னர் இவர்கள் அதற்கான வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதற்கான போலியான வங்கி ரசீதையும் காண்பித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிவராமன் கைது செய்யப்பட தெரிய வந்ததும், இவர் போலியான என்சிசி முகாம் நடத்தி வந்ததும் தெரிய வந்த நிலையில் இவர் போலியான ஒரு வழக்கறிஞர் என அறிந்து கொண்ட நிலையில் தற்போது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரில் தங்கள் இழந்த 36,20,000 ரூபாய் பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்ந்து தற்போது இவர் போலியான வழக்கறிஞர் என்பது பிம்பத்தை கொண்ட சம்பவம் தற்போது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.